ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்ட டவுட்டு தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சீட்ஸ் வாங்குறவங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் முளைச்சி வளருது மேம், நாங்கள் வந்து யார்கிட்ட சீட்ஸ் வாங்கினாலும் எனக்கு வளரவே மாட்டேங்குது, அதனால் நீங்கள் எனக்கு பிளான்ட் சாப்ளிங்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பிளான்ட் சாப்ளிங்ஸ் வந்து நான் வந்து சேல் பண்ணல, நான் வந்து சீட்ஸ் ஒன்லி சேல் பண்ணுறேன். அதாவது ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும்தான். ஏன்னா வந்து நம்ம நர்சரி வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக அந்த பேக்கிங் ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியும். பட் நான் வந்து வச்சுருக்கிறது கார்டன் தான். ஸோ நான் வந்து விதைகள் அனுப்புகிறேன், அப்புறம் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸும் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ வந்து சீட்ஸ் வந்து ஏன் முளைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சீட்ஸ் நல்லா மெச்சூரான சீட்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல காய்ந்த விதைகளாக நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த விதைகள் கண்டிப்பாக நமக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். நல்ல மெச்சூரான சீட்ஸ் வந்து நல்லா காய்ஞ்சி இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ பச்சையாக இருக்கிற விதைகளை நம்ம எடுத்து காய வச்சோம்னாலுமே அதுக்கு வந்து காய்ஞ்சாலும் முளைச்சி வளராது. எப்போவுமே விதைகள் வந்து செடியிலேயே இருந்து காய விட்டு நம்ம அப்புறமா அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து லைட்டாக அந்த ரூம் டெம்பரேச்சரில் அப்படி காய விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல காய்ந்த விதைகள் நமக்கு வந்து விதைகள் போட்டு 3வது நாள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது மண் கலவை. எப்போவுமே செடிகளுக்கு வந்து மண் கலவை வந்து முளைச்சி வளர்கிற செடிகளுக்கு மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கும்போது நம்ம விதைகள் போட்டோம்னா 3வது நாள் கண்டிப்பாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊர்லலாம் இருக்கிற மண் பார்த்திங்கன்னா நல்லா சாதாரணமாக நம்ம விதைகள் போட்டாலே 3வது நாள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் சில விதைகள் வந்து ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதாவது சில ஊரில் வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரே மாதிரியான மண் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மண்ணோட கோகோபிட் சேர்த்து நம்ம வந்து மண்ணை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகள் விதைகள் போட்டு வளர்க்கும் போது விதைகள் வந்து இப்போ நல்லா சீக்கிரமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விதைகள் வந்து நமக்கு வந்து நல்ல உதிரியான மண்ணில் வந்து சீக்கிரமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். இல்லாட்டினா மண் வந்து பிசுபிசுப்பான தன்மை இருக்கும். சில மண் சீக்கிரமாக உறைஞ்சி போயிடும். தண்ணீர் ஊற்றினாலே போதும், உடனே உறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மண்ணில் வந்து செடிகள் சீக்கிரமாக முளைச்சி வளராது. ஏன்னா வந்து விதையிலேருந்து 2 இலை விட்டு வளரும் போது அதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக அந்த மண் வந்து இருக்கும்போது தான் முளைச்சி வளர தன்மை கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த மண்ணோட தன்மை நம்ம பார்த்துக்கணும். ஸோ மண் ரொம்ப இறுகி போன மண்ணாக இருக்குது, செம்மண் களிமண் இந்த மாதிரியான மண் தான் எங்கள் ஏரியாவில் இருக்குன்னா, நீங்கள் வந்து கோகோபிட் பார் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ பார் விற்கிறாங்க, கடைகளெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் வந்து விதைகள் போட்டு வளர்க்கும் போது கண்டிப்பாக செடிகள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மண் வந்து இறுகி போயிருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ மண் வந்து நல்லா வளமாக தான் இருக்குது, இறுகலாம் இல்லை, எங்களுக்கு வந்து சீக்கிரமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சுடும்னா நீங்கள் சாதாரணமாக அந்த தோட்ட மண்ணிலையே போட்டு விதைகள் போட்டு வளர்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சாதாரண தோட்ட மண்ணில் தான், நான் எந்த உரமும் சேர்க்கலை, கோகோபிட் சேர்க்கலை. ஏன்னா வந்து மண் வந்து நல்லா உதிரியான தன்மையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விதைகள் போடுறேன். பட் நான் இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ஃபுல் சன்லைட்லேயோ அல்லது காலையிலேருந்து மதியத்துலேருந்து ஈவினிங் வர சன்லைட்லேயோ கண்டிப்பாக விதைகள் போட்டோம்னா 2 நாள்லேயே முளைச்சி வளர செடிகள் வந்து காஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஏன்னா சில ஏரியாலாம் அப்பப்போ மழை பெய்யுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம வந்து ஷேடான ஏரியாவில் அந்த விதைகள் போடும்போது தான் நமக்கு வந்து விதைகள் நல்லா முளைச்சி வளர ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்ட காஸ்மாஸ் வந்து தொட்டியில் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் கிரவுண்டில் இந்த பால்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே எனக்கு நல்லா 3வது நாள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மண்ணோட தன்மை, தண்ணீர் விடுற அளவு, அப்புறமா சூரிய ஒளி, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக கரெக்டாக அதுக்கு கொடுத்தோம்னா நம்ம விதைக்கிற விதைகள் கண்டிப்பாக செடிகளாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். வெயில் வந்து அதிகமாக இல்லை, ஷேடான இடத்துல தான் நான் விதைகள் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையே பட வேணாம், நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த பால்சம் சீட்ஸ் வந்து நான் வந்து போட்டு 1 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ நல்லா பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. சின்ன பால்சம் செடியும் நிறைய வளர்ந்துருக்கு, பூவும் விட ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாமே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கிற சன்லைட் படுற இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் வெயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து செடிகள் வைக்கும்போது நல்ல பூக்கள் வரும். பட் இந்த மாதிரி சின்ன செடிகளை நம்ம வந்து ஷேடான இடத்துல வந்து வளர்க்கும் போது தான் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் பெரிய செடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை தொட்டியில் நம்ம அந்த தொட்டியை வந்து நம்ம வந்து இடத்துல வேறு வெயில் படுற இடத்துல எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இது வந்து நல்ல பெரிய செடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இதை சன்லைட் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய செடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு சன்லைட் இருந்தால் தான் பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ செடியை வந்து நம்ம வந்து வளர விட்டுட்டு அப்புறமா பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஷேடான ஏரியாவில் நம்ம சின்ன செடியாக இருக்கிற வரைக்கும் தான் ஷேடான ஏரியாவில் வைக்கணும். செடிகள் வளர்ந்து பூக்கிற ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து அதை வந்து சன்லைட்டுக்கு மாற்றும் போது தான் நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வரும். இந்த டைமில் நம்ம உரங்களும் கொடுத்துட்டே வரணும். ஸோ எப்போவுமே பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸ் வந்து நம்ம போட்டு விதைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நான் வந்து சீட்ஸ் வளர தேவை. கண்டிப்பாக மண்ணும் நமக்கு வந்து தண்ணீரும் இருந்தாலுமே போதும். ஸோ நல்ல வளமான மண்ணில் வந்து செடிகள் வந்து நல்லா முளைச்சி வளர ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு 3-4 இலை விட்டதும் நம்ம செடிகளை பிடுங்கி நாற்றுகளை வேறு இடத்துல நடுவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து உரங்கள் தேவைப்படும். ஏன்னா வந்து உரங்கள் கொடுக்க தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ கிரவுண்டில் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து உரங்கள் கொடுக்க தேவையில்லை. தொட்டியில் நம்ம டெரஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உரங்கள் கொடுத்துட்டே வரணும். 10 நாளைக்கு ஒரு முறையோ 1 வாரத்துக்கு ஒரு முறையோ உரங்கள் கொடுக்கும்போது தான் அந்த 4 இலை விட்டு வளர்கிற செடியும் சீக்கிரமாக அடுத்தடுத்து இலைகள் விட்டு வந்து நமக்கு வந்து மொட்டுக்கள் சீக்கிரமாக வைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். உரங்கள் வந்து நம்ம வந்து விதைகள் விதைக்கும் போதே உரங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுனா அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம கிரவுண்டில் போடுறோம் அப்படின்னா விதைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உரங்கள் கொடுக்கவே தேவையில்லை. விதைகள் வந்து ஷேடான இடத்துல போடுங்க. தினமும் தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே போதும். செடிகள் சீக்கிரமாக நமக்கு வந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதையெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து விதைகள் போடுற விதைகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி விதைகள் நல்ல மெச்சூரான விதைகளாக இருக்கணும். மண் நல்ல வளமான மண், உதிரியான மண்ணாக இருக்கணும். தண்ணீர் வந்து கரெக்டான அளவு தினமும் நம்ம வந்து அதை மண் வந்து காயாத அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டே இருக்கணும். அடுத்து வந்து சூரிய ஒளி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம விதைகள் வந்து போட்டு வளர்க்குற விதைகள் வந்து வெயில் தாங்கி வளரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன செடிகள் வந்து வெயில் தாங்காது. ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஸோ நம்ம வந்து ஷேடான ஏரியாவில் வச்சு வளர்க்குறது தான் கரெக்டானது. ஸோ அங்கே பாருங்கள், நான் வந்து இந்த காஸ்மாஸ் செடியோட நிழலில் இந்த தொட்டியில் நான் வந்து இப்போ விதைகள் போட போகிறேன். ஸோ இந்த மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆற்று மண் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆற்று மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆற்று மண்ணில் தாராளமாக விதைகள் போடலாம். ஏன்னா நீங்கள் கோகோபிட் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆற்று மண்ணையும் விதைகள் போட்டு வளர்க்கலாம். செடிகள் ஒரு 4 இலை 5 இலை விட்டு வந்ததும் நீங்கள் வந்து வேறு நாற்றுகள் எடுத்து நம்ம வந்து மாற்றி நடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரே தொட்டியில் விதைகள் போட்டுட்டு அவ்வளோ செடியும் வளர ஆரம்பிக்கவும் அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு தொட்டியில் 1 அல்லது 2 செடிகள் வளர்க்கும் போது தான் செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ செடிகள் வந்து நம்ம வந்து ஒரே தொட்டியில் எல்லா செடிகளும் வளர விடாமல் 2 அல்லது 1 செடியை மட்டும் வளர விட்டுட்டு மற்ற செடிகளெல்லாம் அந்த வேர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து நட்டு வைக்கிற செடியுமே கொஞ்சம் நிழலில் தான் நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா வந்து அடிக்கிற வெயிலுக்கு அந்த செடி வந்து வாடி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ தொட்டியில் வைக்கிறீங்கன்னா அதையும் ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு 4 நாள் ஷேடான ஏரியாவில் வைங்க. அந்த செடி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி அந்த தொட்டியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி வளரவும் நீங்கள் வந்து அதை சன்லைட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக விதைகள் போட்டு வளர்க்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கவனிப்பு பராமரிப்பு முறைகள் கொடுத்துட்டு வரும்போது நம்ம விதைகள் போடுற விதைகள் எல்லாமே நம்ம வந்து நல்லா முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். அது கிரவுண்டாக இருந்தாலும் சரி, தொட்டியாக இருந்தாலும் சரி, டெரஸ் கார்டன்லையோ அல்லது ஹோம் கார்டனில் வீட்டு தோட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம எங்கே விதைகள் போட்டாலும் நம்ம வந்து சீக்கிரமாக முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் இந்த பராமரிப்பு முறைகள்லாம் செஞ்சுட்டு வந்தாலே. ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு 14 வகையான பூச்செடி விதைகள் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.